ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, தக்காளி 2 நம்பர்ஸ், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மல்லி விதை 1 ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு 10 நம்பர்ஸ், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மஞ்சள் கலரில் இலை இருந்தால் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதை நம்ம வாணலியில் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 10 நம்பர்ஸ் அதில் சேர்த்திக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மல்லி விதை 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா முருங்கைக்கீரையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வர்ற அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் உப்பு போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். நான் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறக்காக இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி அது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த குச்சியில் இருக்கிற எசன்ஸு கூட நல்லா இறங்கும். அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டேன். இதை நல்லா ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த குச்சியில் இருக்கிற அந்த திப்பியாக இருக்கிறது எல்லாமே நம்ம வடிக்கும் போது நம்மளுக்கு மேலேயே நின்றும். அவ்வளோதாங்க, வடித்தாச்சு. இதை நம்ம வாணலியில் மறுபடியும் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதித்த உடனே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.